ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரியல் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டது தான். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜேஆர் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னதில்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அத நானுமே பார்த்தேன். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிய சொல்லலாம் அப்படின்னு நெனச்சேன். அந்த ஸ்டோரினா எப்படி ஒரு கற்பனை ஸ்டோரிய நம்மளே சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு ரொம்பவே க்ளோஸ்டான ஒரு ஃப்ரெண்டு சொன்ன ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்களோடது டீச்சர் ஸ்டூடண்ட் லவ் ஸ்டோரி தான். நம்ம ஏன் அந்த கதைய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். உங்களோட ஸ்டோரிய நம்ம சேனல்ல சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டதும் என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, டேய் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? உனக்கு இல்லாததாடா, நீ போடு. நான் கதைய சொல்கிறேன், நீ சேனல்லையுமே வீடியோ போடு அப்படின்னுட்டு ஃப்ரெண்டுமே சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் எனக்கு இன்னுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் லவ் ஸ்டோரின்னா சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நமக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் லவ் அதோட ஃபீலு சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு விஷயம். எனக்கு இப்படி ஒரு கதைய கேட்டதும் உங்ககிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம இதுக்காகத்தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இம்மிடியேட்டா இந்த ஸ்டோரியுமே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நானுமே இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஸோ இந்த கதைக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அது என்ன பேர் வைக்கலாம்? நீதானே என் காதல். இதான் நம்ம இப்போ பார்க்க போகிற கதையோட பெயருமே. சரி, ஓகே. இப்போ நம்ம ரொம்ப பேசாம சீக்கிரம் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? என்னோட பேர் ரிஷி. நான் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே ஜாயின் பண்ணேன். அதுவும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுமே எடுத்தேன். இன்ஜினியரிங் லைஃப்னாலே ஒரு போரிங்கான ஒரு லைஃபு. எப்போ பாரு ப்ராக்டிக்கல், லேபு, செமஸ்டரு, இன்டர்னல், எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு படித்து 1 இயருமே முடித்தேன். இப்போ என்னோட செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு டே காலேஜுக்குமே வந்தேன். ஃபர்ஸ்ட் பீரியடு. அப்போ என்னோட கிளாஸுக்கு ஹெச்ஓடி சாருமே வந்தார். வந்து ஒரு ஸ்டாஃபை இன்ட்ரோ கொடுத்து, இப்போ இவங்க கிளாஸ் எடுக்க போகிறாங்க, நீங்கள் எல்லாருமே அமைதியாக கவனித்து கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுமே அந்த மேமும் வந்தாங்க. மேம் ஃபஸ்ட்டு வந்ததும் அவங்கள இன்ட்ரோ கொடுத்தாங்க. மை செல்ஃப் சுகந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு, கொஞ்சம் படிக்கிற பொண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இருப்பேன். நான் அப்படி மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. எதுக்குன்னு தெரியாது, ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த மேமை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. நானும் அவங்க பேசுகிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த மேம் ரொம்பவே சின்சியராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நானுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சாரியோட அந்த முந்தானி அப்படியே லேசாக அப்படி விலகி அவங்களோட இடுப்பு அப்படியே அழகாக வெளியில் தெரிஞ்சுது. அந்த மேம் கலராக தான் இருப்பாங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த இடுப்பு இருக்கே, அது எலுமிச்சை பல கலரில் அப்படி சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அழகா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணெல்லாம் அந்த அளவுக்கு ரசிச்செல்லாம் பார்த்தது கிடையாது. ஏனோ அந்த மேமை நான் அப்படி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த அந்த ஏரியா, அந்த இடம்னா அது அந்த அவங்களோட இடுப்பு தான். அதை பார்த்ததுமே நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிட்டேன். ஆனால் நான் ஓடி போய் அந்த மேம் கிட்டேயுமே சொன்னேன். ஏன்னா நம்ம பார்த்த இடுப்பை எல்லாருமே பார்க்குறாங்கன்ட்டு அப்போவே எனக்குள்ள ஒரு பொசசிவா என்னன்னு தெரியல. நான் உடனே மேடம் கிட்டேயும் போயிட்டு சொன்னேன், மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போய் சொன்னேன். நான் மட்டும் இல்லை, இன்னுமே ஒரு சிலர் அப்படி போய் சொன்னாங்க. அப்போவும் எனக்கு செம கோவம். ஏன் மற்றவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போவும் கோவம் தான் வந்துச்சு. ஸோ மேம் கிளாஸையுமே முடிச்சுட்டு அப்படி வெளியில் போனாங்க.
அவங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போனாங்க. நானும் அந்த மேடம் பின்னாடியே போனேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த மேம் கிட்ட கேட்டேன். மேம், நீங்க என்னோட கிளாஸுக்கு வருவீங்களா? நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா? இந்த இயர் நீங்க என்னோட கிளாஸ் டீச்சரா வருவீங்களா? கிளாஸ் எடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேடம் கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த மேம் சொன்னாங்க, "அது எனக்கு சரியா தெரியல. எனக்கு இன்னும் என்ன ஷெட்யூல் குடுக்கல. எனக்கு சரியா தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கருந்து கெளம்பிட்டாங்க. அந்த மேம் அப்படி சொன்னதும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நம்ம கிளாஸுக்கு வரமாட்டாங்களா? நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்களா? நம்ம டெய்லி அவங்கள பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அந்த மேடம எப்படியாச்சும் பார்க்கணும். அவங்க எப்படியாச்சும் நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பா வரணும். இந்த இயரு, இந்த செமஸ்டர் கண்டிப்பா நம்ம கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே நெறைய ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் மனசுக்குள்ள. எப்படியாச்சும் அவங்க வந்துரணும், அவங்கள பார்த்துறணும், அவங்க கிட்ட பேசிறணும் அப்படின்னு சொல்லி, நான் அவ்ளோ ப்ரேயர் பண்ணேன் மனசுக்குள்ள. இது எல்லாமே நடந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் தான். இதுக்கப்புறம் என்னலாம் நடந்துச்சு? அவங்க 2 பேரும் மறுபடியும் பார்த்தாங்களா? இல்லையா? அவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்களுக்குள்ள அந்த லவ் எப்படி கிரியேட் ஆச்சு? அப்படிங்கிறத நம்ம இன்னுமே விரிவா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க் யூ.